ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியானதுங்க. அதாவது வித்தின் ஒரு 3 மினிட்ஸே ஜாஸ்தி தான் செய்யக்கூடியது. ஆனால் சூப்பராக இருக்கும். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தாங்க. காய் வீட்டில் இல்லைன்னா திடீர்னு ஒரு குழம்பு வைக்க யோசிக்கிறதுக்கு இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருளா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து தயிர் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த தயிரை வந்து நல்லா மோராக்க போகிறோம். இந்த தயிரை வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து சுத்த விடணும். அப்புறம் இது மோர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஊற வச்ச தோரம்பருப்பு, ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்த தோரம்பருப்பு இதை அரைக்க போகிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் வந்து 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய். அப்புறம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், எவ்வளோ கடலெண்ணெய் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த தயிர் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதை வந்து இப்போ நான் மோரை கடைய போகிறேன். அதனால் அந்த தயிரை ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அப்படி உங்களுக்கு பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி கூட யூஸ் பண்ணலாம். மிக்சி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மோர் கிடச்சிருச்சு நமக்கு. நீங்கள் வந்து அப்படி இல்லாட்டி மத்தில் கூட போட்டு கடையலாம், அதுலேயும் கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைக்க தேவையானதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் சீரகம், இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிடலாம். எப்படிமா நைஸாக அரைக்கணுமா? சரி, இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எத்தனை பேருக்கான அளவுமா? ஒரு 4 பேர் சாப்பிட்லாமா? 4 பேர் சாப்பிட்லாம். சரி, இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணியாக. இப்போ இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மோர் கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதோடு சேர்ந்து கலக்க போகிறோம். திரும்ப ஒரு தடவை 2-3 தடவை பிளெண்டரில் பண்ணி எடுத்துடலாம், பிளெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கோங்க. இது பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னா, இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா தோரம்பருப்பு, அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் நம்ம அந்த மோரோட கலக்க போகிறோம். இப்போ வாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி இதில் தான் பண்ண போகிறோம். இது வந்து சின்ன பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து கொதிக்க தேவையில்லை இல்லைம்மா? கொதிக்க வேணாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுரை மேலே வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். சரி. ஸோ வந்து பாத்திரம் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து சூடானோம் இல்லைம்மா? நல்லா சூடானோன்னா ஃபஸ்ட்டு கடுகு போடணும். ஸோ வந்து சூடான்ட்டு சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சு. சூடாயிடுச்சு. இப்போ நீங்கள் கடுகு போடணும். ஃபஸ்ட்டு கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே உளுத்தப்பருப்பு போடணும்.
கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போடணும். கலர் மாறினோன்னா மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள் லைட்டாக போட்டால் போதும். சரி. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா இதாகட்டும். இதில் பெருங்காயத்தூளையும் போட்டு இது பண்ணிடணும். இப்போ இந்த கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா மோர் கூட அதையெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதாவது மோரில் வந்து அந்த தேங்காய், சீரகம், அப்புறம் என்னம்மா கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சி விழுந்து தோரம்பருப்பு அது எல்லாத்தையும் வந்து இப்போ இதில் ஊற்றிட வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு ஊற்றிடுங்க. உப்பு பார்த்து போட்டுக்கிறங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் தயிர் எடுத்தோம் இல்லையா, அது வந்து பசும்பாலோட தயிர். ஸோ கடையும் போதே அதுவே நல்ல வாசமாக இருந்துச்சு. வீட்டில் உர ஊற்றுனது. இது வந்து இதில் காய் வந்து எதுமா போடலாம்? காய் வெண்டைக்காய் வதக்கி ஆற வச்சு போடணும். இல்லாட்டி வெள்ளைப்பூசணி, மதுரை சைடு வெள்ளைப்பூசணி போடுவாங்க. நம்ம இன்னைக்கு காய் எதுவும் போட தேவையில்லைன்னு சரி பிளெயினாக செய்யலாம் அப்படின்ட்டு போட்டோம். இல்லாட்டி வெள்ளரிக்காய் கூட போடலாம்ல? போடலாம். தேவைன்னா காய் போடலாம், இல்லாட்டி பிளெயினாக இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ குயிக்காக, அதாவது வீட்டில் குழம்பு வைக்க ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இது சூப்பராக இருக்கும். இது கொதி வர்றதுக்கு முன்னாடியே நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். கொதிக்க விடக்கூடாது. மெயினாக பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து நுரை வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. பார்த்திங்களா, நுரை வந்ததோடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக அமர்த்திடுங்க. ஸோ நம்மளோட சுவையான சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் காட்டுறேன். நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அம்மா சொன்ன இதுவும் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும், என்னென்ன காய் போடுறது என்னங்கிறதெல்லாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.